திருவும் மகாவும் எங்க போனாங்க? கண்ணு முன்னாடியே எஸ்கேப் ஆயிட்டாங்களே. ரெண்டு பேரும் ஆபீஸ்ல இருந்து திடீர்னு கிளம்பி போனாங்கன்னா இதுல வேற என்னவோ இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சாகணும். இல்லைன்னா என் தலையே வெடிச்சிடும். வர லெஃப்ட் போங்க. ஏய், வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. திருவோட கார். ஹாஸ்பிட்டல்ல அவன் என்ன பண்றான்? ஹாஸ்பிட்டல்ல இந்த நேரத்துல திருவுக்கு என்ன வேலை? அதுவும் மகா கூட எதுக்கு வந்திருக்கான்? ஆபீஸ்ல அவ்வளவு வேலை இருக்கும்போது அத்தனையும் விட்டுட்டு யார்கிட்டயும் சொல்லாம மகாவை கூட்டிட்டு திரு இங்க வரான்னா நிச்சயம் இங்க என்னமோ நடக்குதா? ஏன் இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு இவருக்கு எப்படி தெரியும்? எப்படி நான் சொல்லாமலே ஆபரேஷனுக்கு பணம் கட்டினாரு? என்ன மகா, இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்? எப்படி பணம் கட்டினான்னு யோசிச்சுட்டே வரியா? ஷூட்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு கேமராமேன் எனக்கு ஃபோன் பண்ணார். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் மாதிரி பின்னே எடுத்துருச்சு சார். சார், அந்த பொண்ணு அப்படி நடிச்சத சத்தியமா இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால் நம்ப முடியல சார். சார், அந்த பொண்ணு மனசுக்குள்ள ஏதோ இனம் புரியாத ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கணும்னு நினைக்கிறேன் சார். அதை மீறி உங்களுக்காகவும் உங்க மேல வச்சிருக்க மரியாதைக்காகவும் தான் அந்த பொண்ணு நடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். சார், எனக்கு தெரிஞ்சு முன்ன பின்ன அந்த பொண்ணு கேமரா முன்னாடி நின்னதில்லை. அதுவும் இல்லாம ஏதோ பெரிய பிரச்சனை அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார். எல்லாத்தையும் சமாளிச்சு அந்த பொண்ணு நடிச்சு கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் சார். சார், நான் ஏதாவது வரம்பு மீறி பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க சார். அப்படிலாம் எதுவும் இல்லை சார். சரி சார், அப்ப நான் வச்சிடுறேன் சார். அப்புறம் தான் உன்னை பார்க்கறதுக்கு மொட்டை மாடிக்கு வந்தேன். நீயே குட்டி விஷயத்தை பத்தி சொல்லுவேன்னு நினைச்சேன். பட் நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்படி என்ன ப்ராப்ளம் இருக்கும்னு யோசிச்சேன். சரி, பைரவனுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்கலான்னு தோணுச்சு. அப்புறம் தான் பைரவனுக்கு ஃபோன் பண்ணேன். ஹலோ மாப்பிள்ள, உங்க ஃபோனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். லட்சுமி எல்லாம் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாமா சொன்னா. இப்போ அங்க என்ன சொல்றது மாப்பிள்ள, குட்டி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். நீங்க வந்து பணம் கட்டினாதான் அவன் பழைப்பான். நிச்சயம் நீங்க வந்து கட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். லட்சுமி எல்லாம் சொல்லியிருப்பாளே மாப்பிள்ள. உங்களுக்கும் குட்டினா ரொம்ப பிடிக்கும்ல மாப்பிள்ள. உடனே கிளம்பி நைட்டோட நைட்டா வந்து பணத்தை கட்டிட்டேன். சரி, நீயா இதெல்லாம் எப்பதான் என்கிட்ட சொல்றேன்னு பாப்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப கார்ல வரும்போதாவது சொல்லுவேன்னு நினைச்சேன். அப்ப கூட நீ சொல்லவே இல்லைல்ல. என்கிட்ட சொல்றதுக்கு அவ்வளோ யோசிச்சிருக்க நீ. உன் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா
அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. நீங்க செஞ்சது பெரிய உதவி. ஆஹா, கையை கீழே போடு, கீழே போடு. இப்ப எதுக்கு அழற? யாராச்சும் பார்த்தா என்ன தப்பா நினைக்க போறாங்க? மகா, நீங்க மட்டும் பணம் கட்டலன்னா பணமும் கட்டியாச்சு, குட்டியும் நல்லா ஆயிட்டான். அப்புறம் ஏன் அழற? நிஜமா சொல்றேங்க, இப்போ நீங்க எனக்கு சாமி மாதிரி தெரியுறீங்க. இந்த கடனை நான் எப்படி அடைக்க போறேன்னே தெரியலங்க. இதை ஏன் கடனா நினைக்கிற? அப்படிலாம் நினைக்காத. ஒரு வகையில பார்த்தா இது உன்னோட பணம் மாதிரிதான். நீ நடிச்ச விளம்பரம் அது எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு நீ பார்த்தல்ல? ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாத்தியா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. மும்பை மாடல்ஸை வச்சு எடுத்திருந்தா எவ்வளவு செலவாயிருக்கும். ஆனா இப்ப அந்த செலவு மிச்சம். அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனிக்கு கிடைச்சிருக்க லாபம் பல கோடி. அதெல்லாம் பார்த்தா இப்ப நான் கட்டியிருக்கிற பணம் பெரிய விஷயமே இல்லை. இந்த பொம்மாத்து விதையெல்லாம் என்கிட்ட காட்டாத. பதிலுக்கு நான் காமிச்சான்னு வச்சுக்கோ, இந்த ஆஸ்பத்திரியை நாரிடும் நாரி. வாய முடு. என் ஊர்ல நான் வாய திறந்தானு வையே, ஒரு பைய பக்கத்துல நிக்க மாட்டான். ஏ, நீ எல்லாம் ஒரு ஆளா? மரியாதையா போ போ. இருங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். இரு. என்னங்க? அவங்க ரெண்டு பேரும் இப்போ உன்னை பார்த்தா என்ன ஆகும்னு யோசிக்க மாட்டியா? ஐயோ, அத மறந்துட்டேனே. முதல்ல அந்த பக்கமா போயிடுவோம். அவங்க பார்க்கறதுக்குள்ள மறைஞ்சு நிப்போம். வா வா.